டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்யக்கோரி மேலூரில் தொடங்கிய விவசாயிகளின் பிரம்மாண்ட பேரணி மதுரை தமுக்கம் பகுதியில் நிறைவடைந்தது. பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் சுமார் 20 கிலோமீட்டர் நடைபயணமாக வந்து தமுக்கத்தில் போராட்டம் நடத்தினர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி, நரசிங்கம்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு ஏலம் விடுத்துள்ளது. இந்நிலையில் மத்திய மாநில அரசு டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்யக்கோரி மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு மாதமாக தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் மேலூர் முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்யக்கோரி மேலூர் பகுதியிலிருந்து மதுரை மாநகர் தமுக்கம் நோக்கி பிரம்மாண்ட பேரணி தொடங்கியது. இதில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள், இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாக மேலூர் பகுதி வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் பங்கேற்றனர். நரசிங்கம்பட்டி பகுதியில் கூடியிருந்த விவசாயிகளோடு சேர்ந்து மதுரை, மேலூர், திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வணிகர்கள் நடைபயணத்தை மேற்கொண்டனர். டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்யக்கோரி நடைபெற்ற இந்த பேரணியில் மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பியவாறு பேன் டங்ஸ்டன் என்ற பதாகைகளை ஏந்தியவாறு 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தனர். இதேபோன்று மேலூரின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 400 டிராக்டர்கள், சிறிய ரக லாரிகள் உள்ளிட்ட வாகனங்களிலும் மக்கள் பேரணியாக வந்தனர். இதனால் மதுரை, மேலூர், திருச்சி தேசிய நெடுஞ்சாலை முழுவதிலும் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. இதனிடையே தடையை மீறி நடைபயணமாக வந்த விவசாயிகளை காவல்துறையினர் தடுக்க முற்பட்ட போது இருதரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பேரணியை தடுக்க முயன்ற காவல்துறையினருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரிகார்டுகளை போராட்டக் குழுவினர் உடைத்து எறிந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. காவல்துறையினரின் பல்வேறு தடைகளையும் தாண்டி மதுரை தமுக்கத்தில் விவசாயிகள் பேரணி நிறைவடைந்தது. சாறை சாறையாக அணிவகுத்து 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகள், மாணவர்கள், பெண்கள் தமுக்கம் பகுதியில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். டங்ஸ்டன் திட்டத்தை நிரந்தரமாக ரத்து செய்யும் வரை தொடர்ந்து போராட்டத்தை நடத்த உள்ளதாகவும், மத்திய அரசு உடனடியாக இந்த திட்டத்தை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. எங்கள் மண்ணை ஒருபடி மண்ணு கூட மோடி அரசு எடுக்க முடியாது. வேதாந்தா நிறுவனம் எங்களுடைய ஊர்களில் கால் வைக்க முடியாது. எங்களுக்கு யாருமே இல்ல. எந்த அமைச்சரும் எங்க ஊர்ல ஓட்டு கேட்டு வரக்கூடாது. நாங்க படாத பாடுபட்டு தவிச்சு துடிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எங்க மண் வேணும், எங்க மக்கள் வேணும், எங்க வேணும். மோடி அரசு தயவு செய்து ரத்து செய்யணும். எங்களை எல்லாரும் காப்பாற்றணும். சட்டமன்ற தலைவர் எங்களை காப்பாற்றணும். டங்ஸ்டன் எதிர்ப்பு பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் தன்னெழுச்சியாக கலந்து கொண்டதால் சுமார் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். ஆங்காங்கே வஜ்ர வாகனங்கள், தீயணைப்பு வாகனங்களும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன.